மாநிலம் கொல்லம் அருகே தேசிய நெடுஞ்சாலையானது பாளமாக பிளந்துள்ளதால் தற்போது அங்கு ஒரு பதற்றமான சூழல் நிலவி வருகிறது. கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் பாரி கார்த்திக். வணக்கம் பாரி கார்த்திக். வணக்கம். கேரள மாநிலம் கொல்லத்தில் தற்போது கட்டுமானத்தில் உள்ள தேசிய நெடுஞ்சாலையில் பாதுகாப்பு சுவர் இடிந்து விழுந்து அது சர்வீஸ் சாலையில் விழுந்தது. தொட்டியம் மயிலக்காடு அருகே இந்த சம்பவம் நடந்திருக்கிறது. பள்ளி பேருந்துகள் உள்ளிட்ட வாகனங்கள் இந்த சாலையில் சிக்கி தவித்த நிலையில் யாருக்கும் எந்த பாதிப்பும் ஏற்படவில்லை. குறிப்பாக தேசிய நெடுஞ்சாலை கட்டுமானத்திற்கு சிவாலயா கட்டுமான நிறுவனம் தற்போது பொறுப்பேற்றிருக்கிறது. அந்த நிறுவனம் தான் இந்த பணியில் ஈடுபட்டிருக்கிறது. கடம்பப்பட்டு கோணம் முதல் கொல்லம் பாதையில் இந்த விபத்து நிகழ்ந்திருக்கிறது. இதற்கிடையில் சம்பவம் குறித்து உடனடியாக விசாரணை நடத்துமாறு கேரள பொதுப்பணித்துறை செயலருக்கு அமைச்சர் முகமது ரியாஸ் உத்தரவிட்டிருக்கிறார். மேலும் தேசிய நெடுஞ்சாலை ஆணையாளரிடம் விளக்கம் பெறவும் அறிவுறுத்தப்பட்டிருக்கிறது. தேசிய நெடுஞ்சாலை என்பது மத்திய அரசினுடைய பங்களிப்போடு மாநில அரசு செயல்படுத்தக்கூடிய இந்த நிறுவன திட்டத்தின் அடிப்படையில் தற்போது இந்த பாலம் இடிந்து விழுந்திருக்கிறது. பாலத்தினுடைய இடதுபுறம் ஒரு பக்கம் சரிந்து கீழே விழுந்திருக்கிறது. நல்ல வேளையாக பெரிய அளவில் யாருக்கும் எந்த ஒரு பாதிப்பும் ஏற்படுத்தவில்லை. இது தொடர்பாக தொழில்நுட்ப நிபுணர்களும் அதிகாரிகளும் ஆய்வு செய்து வருகிறார்கள். உடனடியாக பொதுப்பணித்துறை அதிகாரிகளும் மற்றும் நிபுணர்களும் இது தொடர்பாக ஆய்வு செய்து வருகிறார்கள். மேலும் கொல்லம் கட்டுமான பணிகள் நடைபெற்று வரும் இந்த தேசிய நெடுஞ்சாலையில் ஒரு தடுப்பு சுவர் அப்படியே விழுந்து கொட்டித்திருக்கக்கூடிய இந்த மயிலக்காடு அருகே இந்த சம்பவம் நடைபெற்றிருக்கிறது. இந்த ஒரு பக்கம் பக்கவாட்டு சுவர் விழுந்து மிகப்பெரிய அளவிற்கு சாலை போக்குவரத்து ஏற்பட்டிருக்கிறது. நல்ல வேளையாக முதற்கட்ட தகவல் அடிப்படையில் இதுவரை யாருக்கும் எந்த ஒரு உயிர் சேதமோ அதே போல யாருக்கும் எந்த ஒரு சேதமும் ஏற்படவில்லை என்று தெரிகிறது. அதே நேரம் வாகனங்கள் 2க்கும் மேற்பட்ட வாகனங்கள் பாதிக்கப்பட்டுள்ளதாகவும் தற்போது தகவல் வருகிறது.